ஹாய் ஆர்கே ஃபேமிலிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் காலைல எபிசோடு ரிலீஸ் பண்ணலன்னா அது ஆன்கோயிங் அனிமி தான். அதில் சாப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு இப்போ புதுசாக ஒரு அனிமி ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். டெய்லி 2 எபிசோடு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூயார்க்கோட நிலமை சரியே இல்லை, அதான் யூஎஸ்ஏ. என்னாச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க? இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த வேர்ல்டு அதோட எண்டை நெருங்கிடுச்சு. இந்த வேர்ல்டு அழிய போகுது. சேஃப்டி பேரியர் தகர்க்கப்பட்டாச்சு. பேரியரை கிராக் பண்ணிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டர் உள்ள வர பார்க்குது. அந்த மான்ஸ்டர் என்னது இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த ஆறா கொடூரமான ஒரு கண்கள், ஹியூமன்ஸை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம், கண்டிப்பாக ஹியூமன்ஸை அழிச்சே தீர்ணுங்கிற ஒரு வெறி. மான்ஸ்டர் இங்கே சம்மன் ஆயிடுச்சு. அந்த மான்ஸ்டர் அதோட பேர் தான் பெகிமவுத். அவ்வளவுதான், நம்மளோட உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியாது. யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாரும் நம்பிக்கையை ஒட்டி இழந்துடாதீங்க. நம்பிக்கையோட போறான்னா நம்மளால தோக்கடிக்க முடியும். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய கையை வந்து அவனை நசுக்கி அப்படியே சக்கையாக்கிறது. இதை பார்த்து எல்லாம் பயந்து, ஐயோ இன்னொரு கொடூரமான ஆறா? அவ்வளவுதான், நம்மளோட வேர்ல்டோட முடிவு வந்துருச்சா? இது பெகிமவுத்தே தான். இதை நம்மளால கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக இது நம்மளால முடியாது. ஆனால் உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க, வாங்க. அப்படியே கொஞ்ச நஞ்சம் இருந்த பேரும் அந்த மான்ஸ்டரோட சண்டை போட போனப்ப அந்த மான்ஸ்டர் ரோர் விட்டுச்சு. என்ன ஹியூமன்ஸ், உங்களுக்கு இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்குதா? அதில் ஒருத்தவனே சொல்கிறான், நம்ம இங்கே ஒன்றையும் தோத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட உலகத்தை காப்பாற்ற முடியாது. அதனால எல்லாம் வாங்க ஒன்று சேர்ந்து போய் போராடுவோம். கொஞ்சம் நஞ்சு இருக்க மனுஷங்களும் ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ஒன்றா சேர்ந்து சண்டை போட போனாங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. 2010 இது ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டியாக தான் கருதப்பட்டுச்சு. ஆனால் போக போக இது நிலமை அப்படியே அதுவும் 2022 இது சுத்தரம் மாறுனுச்சு. ஒரு போர்க்களமாக மாறுனுச்சு. விண்வெளியில் மற்ற உயிரினங்களுக்கு இடையில் உயிருக்கு போராடுற ஒரு போர்க்களமாக இது மாறுனுச்சு. அதனால் நிறைய பேர் இறந்தாங்க. பூமியோட பாப்புலேஷன் அப்படியே கம்மியானுச்சு. பூமியில் 10 தேசங்கள் ஒட்டி தான் மிச்சம் இருந்துச்சு. மிச்சம் எல்லா தேசங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ பெகிமவுத் தன்னோட வாயை திறந்து பெரிய ஒரு அட்டாக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை அங்கே அதை தாக்க வந்தவங்க மேலே லான்ச் பண்ணிச்சு. ஒரு செகண்ட் எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. செத்த நேரத்தில் எல்லாரையும் காலி பண்ணுச்சு அந்த ஒரு அட்டாக். ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பாதி பேர் இறந்து போனாங்க. இன்னும் மேலே பார்த்தா ஒருத்தன் பறந்தபடியே நிற்பான். அவனை பார்த்து மறுதிருப்பியும் அதே பவர்ஃபுல்லான அட்டாக்கை அந்த பெகிமவுத் தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கிட்ட காட்டுவாங்க மூஞ்ச, கோபமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். வந்தான் நம்ம இந்த மான்வாவோட ஹீரோ. அப்படியே வெறியில் பார்ப்பான் அந்த பெகிமவுத்தை நம்ம ஹீரோ. பார்த்துட்டு அதே பவர்ஃபுல்லான அட்டாக்கை நம்ம ஹீரோவை பார்த்து லான்ச் பண்ணும். நம்ம ஹீரோ செத்துடா நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்தா வந்துட்டேன்டா மாப்பிள்ளைங்கிற மாட்டோம் அந்த அட்டாக்கே கிழிச்சிக்கிட்டு வருவான். ஒத்த கையில் கிழிச்சிட்டு வந்து ஒரே அட்டாக்கு தான். அப்படியே பெகிமவுத் தரையில் போய் அடித்து அப்படியே சரியான ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு கிரியேட் ஆகும். ஷீல்டை வச்சுலாம் தடுக்கிற அளவுக்கு அது மட்டும் பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுவான் ஹீரோ. அவன் மனுஷனா வேறு எதுவும் மாடா, இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறான். இப்பட்றா நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்தோம் அதை ஒரு கிராச் கூட பண்ண முடியல, அவன் சிங்கிளாக அவன் அந்த அட்டாக் பண்ணிட்டானா? என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். என்னால் இதை நம்பவே முடியல, அவன் ஒத்த ஆளாக அந்த பெகிமவுத்தை தோக்கடிச்சிட்டானா? அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாட்டோம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெகிமவுத் வாயை பொழந்துட்டு கீழே கிடக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒருத்த கையை போயிருக்கும். ஹீரோ நினச்சிப்பான், அட்டாச்சி இந்த பெகிமவுத் அட்டாக் பண்ணுறப்ப அதோட அட்டாக் என்னோட ஒருத்த கையை எடுத்துருச்சே. இப்போ தான் நம்ம ஹீரோட பேரே சொல்கிறாங்க, ஜியோன் ஜிஹான். இதான் நம்ம ஹீரோட பேர். பார்த்துங்க, நம்ம ஹீரோ தான் வேர்ல்டுலேயே 7வது ரங்கில் இருக்கான். அப்படியே பில்டிங்க்கு மேலே இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். யாரான்னு பார்த்தா அவங்கெல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. எங்களோட அன்புள்ள தேசமான அமெரிக்கா, இப்போ நாங்கள் இன்னொரு வாட்டி ஜெயிச்சிட்டோம். அப்படியே மேலே காட்டாங்க. கொஞ்சம் வயசான தாடி மலைச்சா மட்டும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறது நான் தான் அவங்களோட மாஸ்டர். நம்ம ஹீரோ வேர்ல்டுலேயே 7வது ரங்கில் இருந்தால் இந்த அர்கான் இவன் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் இருப்பான். அதனால் அவன் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு கர்வமாக பேசிக்கிட்டு இருப்பான். ஜிஹான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கீழே குதிக்கும். ப்ரீஸ்ட் நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், விடு அவளுக்கு அவளே பார்த்துக்க தெரியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் போல். கண்டிப்பாக அது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். அதுலேருந்து வர ஆறா பார்த்தாலே தெரியுது. அதுலேருந்து வர எனர்ஜியை தாங்க முடியாமல் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியை தாங்க முடியாதவங்களாம் அங்கேருந்து கொண்டு போயிருங்க வேகமாக. கண்டிப்பாக அது உயிரோடு இருந்தப்போ அதோட பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கணும். யாராலையும் சமாளிச்சிக்க முடிஞ்சிருக்காது. அந்த பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து கேட்குது, ஜிகான் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆவலையில்? இவளோட பேர் சோபியா. இவன் வந்து ரேங்க் 3ல் இருக்கா. ஐயோ என்னாச்சு, உன்னோட லெஃப்ட் ஆர்ம் சுத்தர போயிடுச்சா? அப்படியே அசையாமல் நில்லு, நான் உன்னை ஹீல் பண்ணுறேன். இது ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க.
என்னால் ஹீல் பண்ண முடியலை. அது வெறும் ஈவில் எனர்ஜியாக கொண்டு இருக்கிறதுனால என்னால் அதை க்யூர் பண்ண முடியலை. அட்டச்சே, கை வேற போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த பகிமத்தை கொண்டதுக்கான ரிவார்டா? எனக்கு தெரியும் அவங்க தான் எடுத்துப்பாங்கன்னு. மாஸ்டர், கொஞ்சம் கீழே பாருங்க, அங்கே ஏதோ ரிவார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி வாங்க போகலாம். ஓஹோ, பாஸ் லெவல் ரிவார்டா? கண்டிப்பாக அதை ஆட்டைப்பட வந்துடுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா? என்னது, ஏன் நாங்கள் பின்னாடி போகணும்? பின்னாடி போகணும்னா போகணும், சரியா? அதில் கிடைக்கிற ரிவார்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க. அடே, கஷ்டப்பட்டு சண்டை போட்டது அவன், ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பார்க்குற. என்ன பண்ணுறது, இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருந்து போயிட்ட. அதனால தான் நாங்கள் உங்களை நம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்களா? எஸ் சார். இது அமெரிக்காவுக்காக கில்டு மெம்பர் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், சரியா? எஸ் சார். சோபியா சொல்லுவா, அவன் தனியாகவே அதை தோக்கடிச்சான், அவனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடையாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம ஹீரோ அமைதியாகவே நிற்பான். ஆனால் அந்த பகிமுத்தை கொண்டது ஜீகான் தான். ஆனால் நீங்கள் அதை பங்கு போட்டு எடுத்துக்கிறீங்க. எதனால்? எனக்கு இதுக்கான ரீசனை சொல்லுங்கள். எதனால் அவனுக்கு வெகுமதி கொடுக்கலையா அப்படின்னு லாரன்ஸு கேட்பான். நண்பர்களே, நம்மளால பேர் லாரன்ஸ்னு வச்சுக்கலாம். எதனால்னா அவன் ஒரு அமெரிக்கனே கிடையாது. அப்படியே சாக்காகி போய் நிற்பாவ. அவன் இயற்கையாகவே மாறி இருந்தாலும் ஆனால் அவன் ஒரு அமெரிக்கன் கிடையாது. அவன் ஒரு உண்மையான அமெரிக்கன் கிடையாது. அமெரிக்கன்களுக்கு ஒண்டியும் தான் எங்களால் இந்த ட்ரெஸரை பங்கு போட்டுக்க முடியும், சரியா? அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொல்லுவான். அவன் எனக்காக வேலை செய்கிற ஒரு நாய் ஒண்டியும் தான். அந்த நாய்க்கெல்லாம் என்னத்தை நான் கொடுக்கணும்? ஹீரோ ஜீகான் மனசுக்குள்ளே நினச்சிப்பான், எனக்கும் ஒரு டைம் வரும்டா. அந்த டைம் வரப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிவிக்கிறேன்டாரா. சோபியா, இதனால தான் அவனுக்கு ரிவார்டு எதுவும் கொடுக்கலையா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இதுக்காக போய் யாராச்சும் ரிவார்டு கொடுக்காம இருப்பாங்களா? ஹீரோ சொல்லுவான், இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சிட்டீங்க. நான் இப்போ போயிட்டு வரேன். ஹீரோ, எனக்காக நீங்கள் அது ஒன்றும் கேர் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் சொல்கிறது சரிதான். நான் ஒரு நாய் மட்டும் தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஓன் கண்ட்ரியில் நான் ஒண்டின்னு தான் சர்வே ஆனேன். நான் ஒரு ஓடி வந்த முட்டாள். எனக்காக யாரும் பேச வேண்டாம். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு. அதுவும் எஸ்எஸ் ரேங்க் ஸ்கில் கிடச்சிச்சு. என்னோடய இன்பான் ஸ்கில் எஸ்எஸ் ரேங்க் ஸ்கில்லு, நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்டு. அந்த ஸ்கில்லை வச்சு நேம் இல்லாதவங்களோட நேமை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஸ்கில்லை என்னால் காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதான் இந்த ஸ்கில்லோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்னோட இந்த ஸ்கில் வேர்ல்டு ரேங்க்லேயே 7th பிளேஸை பிடிச்சிச்சு. அதான் என்னால் நம்பவே முடியலை. லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye. நான் தான் உங்கள் ஆர்கே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.